ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இது ஜோவின் பயணம். இன்றைக்கி ஜோவின் பயணத்தில் 6 மாத குழந்தையிலேருந்து 60 வயசு பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த் மிக்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஹோம்மேடாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியானவும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் நம்ம ரெடி பண்ண முடியும். இந்த ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பொருளெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே 100 கிராம் எடுத்திருக்கேன். இதில் கம்பு, சோளம், ராகி, கோதுமை, கருப்புளுந்து, துவரம்பருப்பு இது எல்லாமே கழுவி காய வச்சு எடுத்துக்கிறேன். மற்ற பொருள் எல்லாமே கழுவி காய வைக்கல. இந்த பொருள் எல்லாமே கழுவி காய வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா, இதில் கல் மண் எல்லாம் இருக்கும். அதனால் கழுவி நம்ம அரிச்சு காய வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கல் மண்ணெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு சுத்தமாக காய வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு காய வச்சு எடுத்துருக்கேன். நல்ல வெயிலுங்க. இந்த மாதிரி வெயிலில் வச்சோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்தில் நல்லா சுருண்ட நல்லா மொறுன்னு காஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சி வந்துருச்சு. இதை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். பச்சையை அரைக்க போகிறது கிடையாது. வறுத்து எடுத்தால் தான் அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம பச்சையை எடுத்துட்டோம் அப்படின்னா வாசனை அவ்வளோக்கா இருக்காது. சீக்கிரம் பூச்சி வண்டெல்லாம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் 100 கிராம் எடுத்திருக்கேன். தம்பிக்கு இப்போ தான் 9 மாதம் ஆகுது. அதனால் எனக்கு 2 மாதத்துக்கு ஒருக்க இந்த 100 கிராம் எடுத்தால் போதுமானதாக இருக்கும். ஏன்னா நான் இடையில சாப்பாடும் கொடுத்துட்ருக்கேன். இதை மட்டும் கொடுக்கல. இதை ஒரு டைம் ஒரு நாளைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ரீவைண்ட் பண்ணி கூட பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே லிஸ்ட்டு கொடுத்துட்டேன். இப்போ இது எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். எதையுமே கருக விடக்கூடாது. கருக விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கரிஞ்ச வாடை அடிக்கும். சாப்பிடாதுங்க குழந்தைங்க. கரிஞ்ச வாடை எடுத்துகிட்டு ஒரு கசப்பு தன்மையாக இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்து எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு சில ஐட்டம் பெருசாக இருக்கும், ஒரு சில ஐட்டம் குட்டி குட்டியாக இருக்குது. அதனால் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுக்கும்போது கரெக்டாக ஈவனாக வறுத்து எடுக்கலாம். அதனால தான் நான் தனித்தனியாக வறுத்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ அரிசியெல்லாம் வறுத்து எடுக்கும்போது அவ்வளோ சூப்பரான ஒரு வாசனை கிடைக்கும். நீங்கள் ரொம்ப கருப்பு கலரில் ஆகிற வரைக்கும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. அரிசியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் நீங்கள் வறுத்து எடுக்கணும். ஒவ்வொன்றும் நான் டீட்டெயிலாக வறுத்தது எல்லாமே காட்டல. நான் கொஞ்சம் வறுத்ததை ஒரு சின்ன கிளிப்பிங்காக தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கங்க. அப்போ தான் நல்லா வாசனையாகவும் மணமாகவும் இருக்கும். இது வெள்ளை சோளம் வறுக்கும் போதே நல்லா பொரியாக வந்துச்சு. பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சோளப்பொரி சாப்பிட்ற மாதிரி தான். அதிலே சின்ன ரகம் இது வெள்ளை சோளம்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடையில் கேளுங்க. எல்லா பக்கமே இப்போ அவைலபிளாக தான் இருக்குது. இந்த சோளத்தில் நல்ல ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. அதனால தான் நான் இதுவும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் சேர்த்துருக்க எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதனால தான் நான் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். ஒவ்வொன்றில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுள் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே நல்ல சத்தானது தான். எல்லாமே நவதானியங்கள் தான் நான் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பொரியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பொரியாக வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கலாம். அப்படின்னு நல்லா பொரிஞ்சு அது ஆட்டோமேட்டிக்காக பொரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. இது கம்பும் அதே மாதிரி தான் லைட்டாக பொரியாக தான் வந்துச்சு. கம்பு சோள அளவுக்கு பொரியாக வரல. ஆனால் லைட்டாக அங்கங்கே பொரிஞ்சு வெள்ளையாக வந்துச்சு. இதுவும் சூப்பரான ஒரு வாசனை இருந்துச்சு. எல்லா பொருளுமே வறுக்கும்போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். ஆனால் கருகாமல் அப்படி நல்ல ஒரு வாசனையாக நறுமணமாக இருக்கும்போதே நம்ம எடுத்துக்கணும். இது பாருங்கள், அங்கங்கே மட்டும்தான் பொரியாக வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நான் வறுத்து நல்லா அழகாக சூப்பராக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேங்க. தனித்தனியாக வறுத்து எடுத்தால் மட்டும்தான் நமக்கு சூப்பரான ஹெல்த் மிக்ஸ் கிடைக்கும். ரெண்டுமே ஒன்றா போட்டு மொத்தமாக போட்டு நம்ம வறுக்கும்போது ஒன்று கருகிரும், ஒன்று வறுபடாமல் இருக்கும். அப்போ நம்ம அரைக்கும் போது அந்த கருகுன ஸ்மெல் தான் வரும். குழந்தைங்களுக்கு விருப்பப்பட மாட்டாங்க இதை சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி தனித்தனியாக பொறுமையாக நீங்கள் எடுத்து வறுத்து கொடுத்து பாருங்கள். அவ்வளோ ஒரு வாசனை மணமாக இருந்துச்சு. நீங்கள் இதில் ஏலக்காய் சேர்த்துக்கங்க. நான் 4 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். 4 ஏலக்காய் சேர்த்து நம்ம அரைக்கும் போது அவ்வளோ ஒரு வாசனை சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா தனித்தனியாக நீங்கள் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கங்க. கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்றதுக்காக நம்ம மொத்தமாக போட்டு வறுத்துடக்கூடாது. இது என்கிட்ட முழு உளுந்து இல்லைன்றனால உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன். இது நிலக்கடலை. நான் மேல் இருக்க தோலெல்லாம் எடுக்கலை, அப்படியே தான் போட்டுட்டேன். ஆல்ரெடி வறுத்தது தான், இருந்தாலும் சும்மா லைட்டாக வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டுக்கடலை அதே மாதிரி லைட்டாக வறுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சு. நான் சும்மா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இதில் இப்படி இந்த மாதிரி கொட்டி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வறுத்து இதை நல்லா காய வைக்கணும்.
சூடோட போட்டோம் அப்படின்னா மிக்சிக்கும் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா வந்து ஆற வச்சுட்டேன். நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இப்போ நான் மிக்சியில் எடுத்து தான் அரைக்க போகிறேன். இப்போ இது வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி அப்படின்றனால வந்து ரைஸ் மில்லில் கொடுத்தோம் அப்படின்னா பகுதி வந்து ரைஸ் மில்லையே போயிடும். 1 கிலோ தான் வரும். கரெக்டாக 1 கிலோ 1.25 கிலோ தான் இந்த இருந்துச்சு. இதை வந்து நம்ம அங்கே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 3/4 கிலோ 1/2 கிலோ தான் வரும். பகுதி வந்து மிஷினுக்குள்ளேயே நின்று. அதனால் நான் மிக்சியில் தாங்க அரைச்சி எடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் அரைச்சி எடுத்தேன். ஒரு 4 பேட்ச் போட்டு அரைக்கிற மாதிரி இருந்துச்சு. அரைச்சிட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மேலே இருக்க சின்ன சின்ன துகள்கள் மாதிரி இருக்கிறதெல்லாம் தனித்தனியாக வந்துடணும் அப்படின்றதுக்காக நல்லா சலிச்சு இந்த மாதிரி நல்லா சூப்பராக எனக்கு கிடச்சிச்சு. நல்லா நைஸாகவே கிடச்சிச்சு. ஒரு சில மிக்சியில் வந்து நைஸாக இருக்காது, அதனால் சலிச்சுக்கோங்க. நான் சலிக்கும் போதும் கூட லைட்டாக தான் மேலே இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வாசனையும் சூப்பராக இருந்துச்சு. ஏலக்காய் போடுறத மட்டும் காட்டலை. நீங்கள் ஏலக்காய் 4 சேர்த்துக்கங்க, வாசனைக்காக தான். இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா விட்டுறலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேன். நல்லா ஏர் டைட்டாக இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு எனக்கு வரும். 2 மாதம் வரைக்கும் வரும். ஒரு 1.5 கிலோ பக்கம் எனக்கு மாவு கிடச்சிருக்கு. இதிலேருந்து ஒரே ஒரு ஸ்பூன் இந்த அளவுக்கு நான் எடுத்து ஒரு டைம் வந்து தம்பிக்கு ரெடி பண்ணுவேன். கரெக்டாக இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து நிறையாவே ஒரு ஸ்பூன் எடுத்து தம்பிக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா தம்பி வந்து நிறைய எடுத்ததுமே வந்து நிறைய சாப்பிட்ற மாட்டாங்க குழந்தைங்க. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைம் நான் இது கொடுக்கும்போது இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க. ஒருவேளை ஒரு சில குழந்தைங்களுக்கு இனிப்பு பிடிக்காது, ஒரு சிலர் இனிப்பு சேர்த்த வேணாம்னு நினைப்பாங்க. அவங்கெல்லாம் சேர்த்த வேணாம். நான் வந்து லைட்டாக வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு தான். இதில் வந்து பால் சேர்த்துக்கலாம். அப்படியே இல்லை அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம். பால் தண்ணி ரெண்டுமே பால் சேர்த்தணும் அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து இப்போ தண்ணி தான் சேர்த்து உங்களுக்கு ரெடி பண்ணி காட்ட போகிறேன். தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் இல்லைன்னா 1 டம்ளர் கரெக்டாக சேர்த்துக்கங்க. நல்லா லிக்விடாகவே நம்ம வந்து இதை நல்லா லிக்விட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த குட்டியெல்லாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். இது வந்து அப்படியே வச்சு கொட்டணும் அப்படின்னா அங்கங்கே இந்த குட்டி குட்டியாக வர்றது வந்துடும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவேன். இந்த மாதிரி நல்ல லிக்விட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அப்படியே அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இது நமக்கு வந்து லிக்விடாக வேணும் அப்படின்னா இன்னும் லிக்விடாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும். இப்படி எடுத்து கொடுக்கும்போது தம்பி நல்லா சாப்பிட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ண நமக்கு இப்போ கெட்டியாகும். நல்லா கெட்டியாகும். ரொம்ப கெட்டியாக கொடுத்தாலும் அப்படியே வந்து வாயில் ஒட்டிட்டு ரொம்ப சாப்பிட சிரமப்படுவாங்க. அதனால் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நார்மலாக எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி தம்பிக்கு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்றாரு. இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இது வந்து 6 மாதத்துலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு டைம் கொடுத்தா போதும். 6 மாதத்துலேருந்து நம்ம பெரியவங்க வரைக்கும் ஒரு 60 வயசு வரைக்கும் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இதை கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம். நம்மளாக இருந்தால் லிக்விடாக நல்லா பாலில் ஆற்றி குடிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த் மிக்ஸும் கூட. எல்லோரும் ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பின் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.